வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேருக்கு தொடர்பிருப்பதாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சம்பவம் நடைபெற்று 760 நாட்களை கடந்து நடைபெற்று வரும் இந்த வழக்கு விசாரணையில் தற்போது வரை என்னென்ன நடந்துள்ளது, குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்கள் யார் என்பதை விரிவாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதியன்று தெரியவந்தது. வேங்கை வயலில் இருந்த சில குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் குடிநீரில் பிரச்சினை இருக்கலாம் என மருத்துவர்கள் கூறியதை தொடர்ந்து மக்கள் வீட்டில் உள்ள குடிநீரை சுத்தப்படுத்தியுள்ளனர். ஆனால் குடிநீர் தொட்டியிலிருந்து வரும் குடிநீரில் துர்நாற்றம் ஏற்படவே அதை சோதனை செய்து பார்த்ததில் மனித கழிவு கலக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இது பெரும் பேசுபொருளாகி விவகாரம் பெரிதான நிலையில் டிஎஸ்பி ரமேஷ் கண்ணா தலைமையில் 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை துவங்கப்பட்டது. தொட்டியில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் சென்னையில் உள்ள ஆய்வகத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டன. இதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் வழக்கு குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வு துறைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி டிஎஸ்பி பால்பாண்டி தலைமையிலான 35 பேர் கொண்ட குழு விசாரிக்க ஆரம்பித்தது. இந்த குழு பலரிடம் டிஎன்ஏ பரிசோதனைகளை மேற்கொண்டது. இதற்கு நடுவில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து உத்தரவிட்டது. 2023 செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆணையம் தனது இடைக்கால அறிக்கையை அளித்தது. இந்த நிலையில்தான் வழக்கு விசாரணை அதிகாரியாக இருந்த பால்பாண்டி மாற்றப்பட்டு புதிய விசாரணை அதிகாரியாக தஞ்சாவூர் சிபிசிஐடி எஸ்பி கல்பனாதத் நியமிக்கப்பட்டார். இதுவரை மொத்தமாக 220க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை செய்த சிபிசிஐடி 31 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனைகளும் 5 பேரின் குரல் மாதிரிகளையும் சேகரித்தது. இருந்தபோதும் இந்த வழக்கில் யாரும் கைது செய்யப்படவில்லை. அதில் ஒரு காவலர் உட்பட 5 பேரின் குரல் மாதிரிகளை சோதனைக்கு உட்படுத்தினர். 10 பேரை உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்த அனுமதி கோரிய மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதனிடையே வேங்கை வயலுக்குள் அத்துமீறி சென்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சேதப்படுத்தியது தொடர் போராட்டங்கள் காரணமாக வெளியூர் ஆட்கள் வேங்கை வயலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதற்காக கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து ஊரை சுற்றிலும் 7 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு தலா 2 காவலர்கள் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பின் இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதை மறுத்த தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வழக்கின் விசாரணை முடிவடைந்து முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக ஜனவரி 20ஆம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிபிசிஐடி காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வேங்கை வயல் இறையூர் கிராமங்கள் அடங்கிய முக்காடு பஞ்சாயத்து தலைவராக உள்ள பத்மா முத்தையா குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் சண்முகத்தை பணிநீக்கம் செய்ததால் பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் வகையில் குடிநீரில் நாற்றம் வருவதாக முரளிராஜா என்பவர் பொய் தகவலை பரப்பியதாகவும் அதன்பின் குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாகவும் கூறி கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அறிக்கையை தாக்கல் செய்தார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற இந்த விசாரணையில் தற்போது 3 பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.